தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளால் நம்பிக்கையின்றியே இடைத்தேர்தலை எதிர்கொள்வதாக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் விஜயகோபால் மேற்கொண்ட நேர்காணலை பார்ப்போம். இப்ப தேர்தல் கமிஷன் நடுநிலையா செயல்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்துட்டே இருக்கு. தொடர்ச்சியா இடைத்தேர்தல் தள்ளி வைக்கணும்னு சொல்றீங்க. தற்போது பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்தும் அலுவலரை மாத்திருக்காங்க. ஸ்ரீரங்கத்துடைய உதவி ஆணையரை மாத்திருக்காங்க. இந்த நிலையில தற்போது பாஜக நிலைப்பாடு என்ன? எல்லாமே தாமதமாக எடுக்கப்பட்ட முடிவு என்பதுதான் எங்களது குற்றச்சாட்டு. காவல்துறை அதிகாரி நீக்கப்பட்டிருக்கிறார், தேர்தல் ஆணையர் நீக்கப்பட்டிருக்கிறார், பொய் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதே சமயத்தில் எங்களது வேட்பாளர் தாக்கப்பட்டும் கொண்டிருக்கிறார்கள். ஆக இது எல்லாமே தாமதமாக எடுத்த முடிவுதான். இவர்கள் முடிவு எடுப்பதற்கு முன்னாலேயே என்னென்ன குற்றங்கள் இந்த தொகுதியில் செய்ய முடியுமோ அவையெல்லாம் செய்து முடித்தாகிவிட்டது என்பதுதான் எங்களது குற்றச்சாட்டு. ஆக இந்த சோதனை சாவடிகளாக இருக்கட்டும், மற்ற படைகளாக இருக்கட்டும், மத்திய படையாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் நெடுநாளைக்கு முன்னாலேயே இறக்கப்பட்டு அதன் மூலம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆக இவர்கள் இப்பொழுது எடுக்கும் நடவடிக்கை எல்லாமே தாமதப்பட்ட நடவடிக்கை.